Konnichiwa and welcome back to another video. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான அனிமி நியூஸ் அண்ட் அனிமி அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்னென்ன அனிமி நியூஸ்லாம் வந்திருக்குன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஜேஜேகேயோட எபிசோட் நம்பர் 4க்கு நடந்த சதி அது மட்டும் இல்லாமல் டீமன் ஸ்லேயர், செயின்சா மேன் போன்ற திரைப்படங்களுக்கான ஆஸ்கார் கிடைக்கல. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் டிராகன் பாலுக்கான ரீமேக் இப்படி நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நல்ல அனிமி பற்றின வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய இருக்கும். ஸோ ஓரா பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? I got broads in Atlanta, to the lean the family, credit cards in the scam, in the licks in the family. ஸ்டார்டிங் வித் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் நம்பர் 4. எல்லாரும் இந்த எபிசோட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு தாறுமாறான எபிசோட். IMDbல பார்த்தீங்கன்னா 9.8 ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருந்தானுங்க. பட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தூக்கி வச்சு கொண்டாடுங்க இந்த எபிசோட்டை. ஆனால் ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கொண்டாடலை. அதுக்கு மாறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு எபிசோட்டை போட்டு அடி நடிக்க தொடங்கிட்டானுங்க. இந்த எபிசோட் நல்லா இல்லை, டைரக்ஷன் நல்லா இல்லை, அண்ட் மியூசிக் சாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படு மட்டமாக இருக்குது. இந்த எபிசோட் எங்களுக்கு பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஜாப்பனீஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட்டை வந்து கேவலமாக கழுவி ஊற்றிருக்கிறாங்க வந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ நாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடிட்டுருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எபிசோட செதுக்கியிருந்தானுங்க. நம்ம மாக்கியை வந்து மாசாக காட்டியிருந்தாங்க. அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் ஜாப்பனீஸ் பீப்புளுக்கு அது பிடிக்கல. அது ஏன்னு தெரியலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேஜிகியோடைய எபிசோட் நம்பர் 7 and 8 பார்த்தீங்கன்னா ஒரு ரீகப் எபிசோடாக தான் இருக்க போகுது. அதாவது வந்து அது இதுக்கு முன்னாடி வந்த எபிசோடோட ஒரு குட்டி ரீகப்பாக இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா February 19 வந்து போட போகிறானுங்க. ஸோ அந்த 2 எபிசோடும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். அண்ட் நிறைய பேர் கேட்டது ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எப்போ தமிழ் டப்பில் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா January 29 வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தையில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக வந்து வார்த்தைக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தமிழ் டப் ஆடியன்ஸ் இந்த ஒரு அப்டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டில் இருந்த மிகப்பெரிய கேள்விக்கான ஒரு விட வந்து இப்போ கிடச்சிருக்கு. அது என்ன கேட்டிங்கன்னா, எரனோட மரணத்துக்கு அப்புறமா மிக்காசா யாரை கல்யாணம் பண்ண டவுட் நிறைய பேருக்கு இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும் ஜீன் கேரக்டரை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் அதுக்கான எந்த வித ஒஃபிஷியலான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஆடியோ கைட் மூலமாக வந்து சொல்லிட்டாங்க. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன அந்த லாஸ்ட்டு மூவி இருக்குல்ல, ஸோ அதோடைய ஒரு ப்ளூரே டிவிடியில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மிக்காசாவோட புருஷன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிக்காசாவோட புருஷனை பற்றின தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமி இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிசப்பாயிண்டான ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா ஒஸ்காருக்கு எந்த வித அனிமி மூவிஸ் ஒன்று கூட இந்த வாட்டி நாமினேட் ஆகலாம். பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன அனிமேட்டட் மூவிஸ் அண்ட் தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு பிக்சர் டிஸ்னி மூவிஸ் தான் வந்து இந்த வாட்டி வந்து நாமினேட் ஆகிருக்கு. எனக்கு தெரியும் இந்த டீமன் ஸ்லேயர்லாம், செயின்சா மேன் எல்லாம் வந்து நாமினேட் ஆகினா கூட அதுக்கு வந்து ஒஸ்கார் போகாதுன்னு தெரியும். பட் நாமினேட் ஆகலாதான் எங்கள் மேட்ரு. 100 மீட்டர்ஸ்னு கூட ஒரு தரமான ஒரு அனிமே இருக்குது. அதை கூட இவனுங்க நாமினேட் பண்ணலை. ஏன்னா அதில் வந்து கண்டென்ட்டும் இருக்குது, அனிமேஷனும் இருக்குது. ஆனால் நான் வந்து டீமன் ஸ்லேயர், செயின்சா மேன் எதிர்பார்க்கல. அதுக்கு வந்து ஆஸ்கார் கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பட் இப்படி ஒரு சில நல்ல அனிமேஷன் இருந்துச்சு. பட் இருந்த போதிலும் இந்த வாட்டி ஆஸ்கார் தன்னுடைய சுய புத்தியை காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த விடயம் பார்த்தீங்கன்னா இப்போது அனிமே ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கு. அது என்ன அவார்டுன்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் டிமாண்ட் அனிமே இன் 2025. இந்த அவார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மை ஹீரோ அகாடமியாவோட ஃபைனல் சீசனுக்கு போயிருக்கு. இது ஒரு நல்ல விடயமேன்னு கேட்டிங்கன்னா மை ஹீரோ அகாடமியா வந்து முடிஞ்சிருச்சு. அதோட ஃபைனல் சீசனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை பார்த்தீங்கன்னா நான் இதை பார்க்குறேன். ஆனால் இது வந்து ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து ஒன் பீஸ் சோலோ லெவலிங் போன்ற அனிமேஸ்லாம் பீட் பண்ணிவிட்டு இது வந்து வின் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே வந்து குறிப்பிடத்தக்க தகவல். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய லாஸ்ட் இயருக்கான டாப் 10 அனிமே லிஸ்ட்டு பார்த்தா தெரியும். நான் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதோட ஃபைனல் சீசன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதோட டிசர்வான அனிமே ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அது கொஞ்சம் சோகம் தான். பட் இட்ஸ் ஓகே. இதுக்கான ஸ்பின் ஆஃப் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீரன் சீசன் 2 பற்றின ஒரு குட்டி தகவல். அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அனிமே சீசன் 2வில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட் தான் இருக்க போகுது. அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த அனிமேயோட எண்டிங் சாங் பார்த்தீங்கன்னா அதோட அனிமேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு எண்டிங் சாங்கில் வந்த எல்லா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பென்சிலால் வந்து வரையப்பட்ட ட்ராயிங்ஸ்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட புதுவிதமான ஆர்ட் ஸ்டைலை வந்து நம்ம கொடுத்ததுக்காக மேடோஸுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அண்ட் அதை வரைஞ்சவங்களோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மீமே அவுமேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க தான் வரைஞ்சிருக்காங்க. நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. நேமை வந்து ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்கள் கிரெடிட்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுக்கான ஒரு நியூஸ் தான். இந்த அனிமோடைய சீசன் 5 பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 2 கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ நான் இன்னும் இந்த அனிமே பார்க்கல. ஸோ இது எப்படிப்பட்ட அனிமேன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ் தெரிவிச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த அனிமே வந்து டைம் இருந்தால் செக் பண்ணி பார்க்குறேன். அடுத்து கிளாவட்டஸ்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமிக்கான சீசன் 2 வந்து ஜூலை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான சீசன் 1 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. என்ன அதுவும் தமிழ் டப்பிங்னு அவைலபிளாக இருக்குது. பார்த்த வரைக்கும் இது ஒரு டீசென்ட் அனிமே நிறைய பேர் சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல. ஸோ இதுக்கான சீசன் 2 எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். த பிக்கெஸ்ட் டேமர் பிகன் அ ஜேர்னி டு பிக் அப் ட்ராஷ். இந்த அனிமே யாராச்சும் பார்த்துருக்கீங்களா?
ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமே. இது வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டட் ஒரு ஃபீல் குட்டான அனிமே தான் இது. நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு அனிமையோடைய சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் டேட்னு சொல்லலை, பட் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த அனிமேன்னு நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது Crunchyrollல. ஒரு நல்ல ஒரு அனிமே. இந்த அனிமே பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன பொண்ணை வச்சு தான் சுற்றி கதை நகரும், பட் அது நல்லா இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சோலோ லெவலிங் கண்டிஸ் நிறைய பேர் இருப்பீங்க. இந்த சோலோ லெவலிங் முடிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேக்னராக்னு சொல்லக்கூடிய அதோட சீக்குவல் மாகா வந்து ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு மாகாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக்குள்ளே போகுது. எத்தனை நாளைக்கு இப்போ பிரேக்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு பிரேக். ஏன்னு கேட்டிங்கன்னா கொரியாவில் ஒரு சட்டம் இருக்குது. ஒரு ஏஜுக்கு அப்புறமா எல்லா பாய்ஸும் வந்து மிலிட்ரி சர்வீஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு சர்வீஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாகா ஆத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ போக போகிறாரு. ஸோ அதனால் 2 இயர்ஸுக்கு உங்களால் இந்த ஒரு மாகாவை ரீட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களை யாருக்கெல்லாம் இந்த யூடியூபர் பியூடிஃபையை பற்றி தெரியும்னு தெரியல. ஒரு காலத்தில் இவர் தான் நம்பர் 1 யூடியூபராக இருந்தார். மிஸ்டர் பீஸ்ட்லாம் வாரத்துக்கு முன்னாடி. மிஸ்டர் பீஸ்ட் கூட இவர் இன்ஸ்பயர் பண்ணி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ஓஜியான ஒரு யூடியூபர் தான் இந்த பியூடிஃபை. இவரை பார்த்தீங்கன்னா இப்போ விட் ஸ்டுடியோ இன்வைட் பண்ணி அவருடைய அனிமேட்டர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பியூடிஃபை மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி அனிமே பார்க்குறாரு போல். ஸோ அதனால் வந்திருக்காரு. என் விட் ஸ்டுடியோ பற்றி எல்லாருக்கும் தெரியும். நிறைய முக்கியமான அனிமேஷன் எல்லாம் வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க. வின்லாண்ட் சாகாவோட சீசன் 1, அது மட்டும் இல்லாமல் அட்டாக் ஆன் டைட்டன் ப்ரீவியஸ் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ விட் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டுடியோ தான் இந்த அனிமே இண்டஸ்ட்ரியில். ப்ளீச் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி, ஆனால் அது சோகமான செய்தி. அதை என்ன கேட்டிங்கன்னா ப்ளீச்சுடைய ஃபைனல் சீசனை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூலை மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோடைய பார்த்தீங்கன்னா ப்ளீச் முடிய போகுது. ஸோ ப்ளீச் ஃபேன்ஸுக்கு வந்து கவலையாகவும் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்கும். அடுத்து வந்து ஓஜி ட்ராகன் பாலுடைய ஒரு அப்டேட்டு. ஸோ ட்ராகன் பால் ஃபேன்ஸ் நீங்கள் ட்ராகன் பால் போய் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க விடுங்க. ட்ராகன் பால் சூப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீமேக் பண்ண போகிறாங்க. பேட்டில் ஆஃப் காட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்க்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீமேக் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான ட்ரெய்லர் கூட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிபி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, குறிப்பாக டிபி சூப்பர் ஃபேன்ஸ், உங்களுடைய ஆதரவை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆன மிக முக்கியமான அனிமே அப்டேட். ஸோ நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், டேக் கேர் அண்ட் சைனோரா.